பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களுக்கு என் அன்பின் வாழ்த்துக்கள். கர்த்தர் முன் சென்றார். எதுக்காகவா? வழி நடத்துவதற்கு. பகலிலே மேக ஸ்தம்பம், அப்படியே ஒரு மேக தூண் வந்து நிற்கும், அப்படி வழி நடத்தும். இரவில் அது அக்கினி தூணாக மாறிவிடும், அக்கினி ஸ்தம்பமாய் அது மாறிவிடும். வெளிச்சம் கொடுக்கும், ஆபத்தை காட்டி கொடுக்கும். அந்த மாதிரி ஒரு நல்ல ஒரு சூழ்நிலையாக அதை மாற்றி தரும். இந்த மக்களுடைய வாழ்க்கையில் ஆண்டவர் முன் சென்று வழி நடத்தின சம்பவத்தை வேதத்தில் பார்க்கிறோம். ஏன் அவர் முன் சென்றார்? வழி நடத்துவதற்கு. இதான் வழி. இந்த வழியில் வாங்க, இன்றைக்கி கூடார் அடித்து தங்குங்க, அடுத்து இப்போ நான் சொல்லும்போது மறுபடியும் புறப்படுங்க. அப்படிதான் ஆண்டவர் நடத்தினார். ரொம்ப ஆச்சரியமான தேவன் அல்லவா? கர்த்தர் அவ்வளோ அற்புதமாய் தாங்கி நடத்தினார். அவர் வழி நடத்துகிற ஒரு அற்புதமான ஆண்டவர். அவர் அதற்காக நம்ம கூட இருக்கிறாராம். அப்போ ஆண்டவர் என்ன சொல்லுகிறார்? என் மகனே, மகளே, நீ பயப்படாதே, நான் உனக்கு முன்னே போய் கோணலான எல்லாவற்றையும் சேவையாக்குவேன், தடைகளை மாற்றுவேன், நான் காரியங்களை வாய்க்க செய்வேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். இப்போ ஆண்டவரை பார்த்து சொல்லுங்க, ஆண்டவரே, நான் அதை விசுவாசிக்கிறேன். நீர் எனக்கு முன் செல்லுகிற ஆண்டவர், எனக்காக தடைகளை மாற்றுகிறவர், எனக்காக காரியத்தை வாய்க்க பண்ணுகிறவர், என்னை ஆசீர்வதித்து மேன்மைப்படுத்துகிறவர். ஆண்டவரே, என்னை கரம் பிடித்து நடத்துகிறவர். நான் அதை விசுவாசிக்கிறேன். அதற்காக உம்முடைய கரத்தில் என்னை ஒப்பு கொடுக்கிறேன். ஆண்டவரே, என்னை ஏற்றுக்கொள்ளும், என்னை கரம் பிடித்து கொள்ளும். இப்படி யார் யார் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறாங்களோ, ஆண்டவரே அவளை தொடும், அவர்களை உமக்கு சொந்தமாக்கி கொள்ளும். ஆண்டவரே, அவளுக்கு துணை நெல்லும், அவர்களுக்கு முன் சென்று கோணலான எல்லாவற்றையும் சேவையாக்கி கொடும். உம்முடைய அன்பின் கரத்தில் இந்த பிள்ளைகளை ஒப்பு கொடுக்கிறேன். நீர் அற்புதங்களின் தேவன் என்பதை விளங்க பண்ணுவீராக. தேவரீர் இப்பொழுதும் நீர் வழி நடத்தும். இந்த பிள்ளைகள் தடுமாறி கொண்டிருக்கிறாங்க. நீங்கள் வழி நடத்துதலை கொடுங்க, கரம் பிடித்த நடத்துங்க. நீங்கள் அவங்களோடு கூட இருக்கிறதுனால இன்று முதல் ஒரு மாற்றத்தை காணட்டும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் கர்த்தர் கரம் பிடித்த நடத்தும். தடைகள் விலகுகிறது, காரியங்கள் வாய்க்கிறது, வியாதியின் வல்லமைகள் அழிக்கப்பட்டு போகட்டும், கர்ப்பத்தின் ஆசீர்வாதம் உண்டாகட்டும், தடைகள் எல்லாம் விலகட்டும். உமக்காக வளர்ந்து ஆண்டவரே உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்தும்படிக்கு அற்புதங்களை செய்து அவங்களை ஆசீர்வதியும். நீர் ஆசீர்வதித்து விட்ட அன்பிற்காக ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். நீர் வாக்கு கொடுத்தபடியே கோணலானதை செவையாக்கி விட்டீர், தடைகளை மாற்றி விட்டீர். அதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமேன், ஆமேன்.